Taste the Daily. சென்னை அண்ணா நகர் பகுதியில் வெப்பத்தின் காரணமாக கதவை திறந்து வைத்து தூங்கிய 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லையளித்த நபர் போக்சோவின் கீழ் சிக்கினார். அதீத வெப்பத்தின் காரணமாக வீட்டின் கதவை திறந்து வைத்தவாறு தனது பாட்டியுடன் உறங்கிய 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்தான புகாரின் பேரில் கூலி தொழிலாளி வெற்றிவேல் என்பவர் சிக்கினார். மேலும் அவரிடம் நடைபெற்ற விசாரணையில் மதுபோதையில் அவர் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்தது தெரியவந்துள்ளது. அப்பா ஸ்டாலினின் ஆட்சியில் பெண் குழந்தைகள் வீட்டில் இருக்கக்கூட அஞ்சுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை வியாசர்பாடி அருகே 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 15 வயது சிறுவன் போக்சோ வழக்கில் சிக்கியுள்ளார். சிறுமிக்கு திடீரென ஏற்பட்ட வயிற்றுவலி காரணமாக பரிசோதனை செய்தபோது சிறுமி பாலியல் தொல்லைக்கு ஆளானது தெரியவந்துள்ளது. இது குறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சிறுமியின் உறவுக்காரரான 15 வயது சிறுவன் போக்சோவின் கீழ் சிக்கியுள்ளார். ஸ்டாலின் ஆட்சியில் இளம் சிறாரும் போக்சோ குற்றங்களில் சிக்கும் அவல நிலை உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே 12 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த அப்பா போக்சோவில் சிக்கினார். பொதக்குடியைச் சேர்ந்த ரகமதுல்லா அதே பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரை இரண்டாவதாக திருமணம் செய்தார். இந்த நிலையில் அப்பெண்ணின் முதலாவது கணவருக்கு பிறந்த 12 வயது மகளை மிரட்டி பல முறை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் ரகமதுல்லா போக்சோவில் சிக்கினார். இதையறிந்த பொதுமக்கள் ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு அவர்கள் வீட்டில் கூட பாதுகாப்பு இல்லாத அவல நிலை நிலவுவதாக குற்றம் சாட்டினர்.